உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. அந்த பெரிய சண்டை வந்ததுக்கு அப்புறமா அல்ல அதே மாதிரி நீங்க உட்காந்து மணிக்கணக்கா ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுக்கப்புறமா அல்ல. அதே நேரம் உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சு புலம்பி தள்ளி இது அப்படியா அது அப்படியான்னு கேட்டு முடிச்ச அப்புறம் அல்ல. இது எல்லாத்துக்கும் முன்னாடியே உங்க இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கு. அவங்க உங்ககிட்ட பேசின ஒரு விஷயத்தினாலயோ உங்களுக்கே உள்ள ஃபீல் ஆன ஒரு விஷயத்தினாலயோ உங்க ஹார்ட் சேஃபா ஃபீல் பண்றதுக்கு பதிலாக சைலண்ட் ஆயிருக்கும் பாருங்க. அந்தப்போ அதெல்லாம் தான் உங்களுக்கான பதிலா இருந்திருக்கு. நான் குறுக்க அந்த கௌஷிக் வந்தான்னு அந்த பயம் வந்திருக்கு. மேபி நான் தான் ஓவர் ரியாக்ட் பண்றனோ, மேபி நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமோ, மேபி அவங்க அதை மீன் பண்ணாம ஏதாவது சொல்லி இருந்திருப்பாங்களோ அப்படின்னு ஆல்ரெடி கிளியரா இருந்த ஒரு விஷயத்த இப்போ கொஞ்சம் நீங்க நெகோசியேட் பண்றக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு தெரியாதனால அல்ல அந்த ட்ரூத் உங்களுக்கு அவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா ஆக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த உண்மையை ஒத்துட்டீங்கன்னா நீங்க மாறணும். மாறுறது அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப ஸ்கேரியானது. அதனால நீங்க அப்படியே இருந்துட்டீங்க. இதனாலதான் உங்களை நீங்களே கன்வின்ஸும் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் சென்சிபிளான விஷயம் தான் அப்படிங்கறதுக்கெல்லாம் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி மடிச்சு ஜோப்புல வச்சு போட்டு ஆல்ரெடி உங்க இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கும் பாருங்க. அந்த விஷயத்தால இப்போ உட்காந்து அன்ஃபீல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த இன்ட்யூஷன் உங்க மண்டையில உட்காந்து கத்தாது, உங்களை சேஸும் பண்ணாது, உங்ககிட்ட ஆர்கியும் பண்ணாது. ஆனா சத்தம் இல்லாம ஒரே ஒரு தடவை விஸ்பர் பண்ணிட்டு போயிரு. அந்த இன்ட்யூஷனோட வாய்ஸை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்க மைண்ட் கூப்பாடு ஓடுறக்க ஆரம்பிச்சிரு. எப்படியாச்சும் உங்களை இந்த பெயின்ல இருந்து காப்பாத்திடணுமே அப்படின்னு சொல்லி. அதுவும் சேர்ந்து கடைசியில் உங்களை அந்த பெயின்ல தான் இருக்க வச்சிட்டு இருக்கு. கிளாரிட்டி இல்லாதனாலதான் கன்ஃபியூஷன் வருங்கிற அர்த்தம் எல்லாம் கிடையாது. சில நேரத்தில் அந்த கிளாரிட்டிக்கு மேல ஒரு லேயரு ஃபியர் வந்து உட்காந்துருக்கு. அதனால நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த ஃபீலிங் பாப் ஆகும்போது அந்த இன்ட்யூஷனை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி உட்காந்து லிசன் பண்ணுங்க. இந்த டவுட்ஸ் எல்லாம் வர வரைக்கும் விடாம குறிஸா ஸ்பின் பண்றதுக்கு எல்லாம் முன்னாடி இந்த வாட் இஃப்ங்கிற சினாரியோக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிருங்க. நீங்க ரொம்ப நாள் கழிச்சால நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகல. உங்களுக்கு ஆல்ரெடி உங்க இன்ட்யூஷன் சொன்ன ஒரு விஷயத்த நம்பாம இங்க வந்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.